அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கடைக்கு செல்வதாக முகம் மலர கூறிவிட்டு சென்ற இளம் பெண் அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் சிதைந்த நிலையில் 3 நாட்கள் கழித்து சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதைக்க வைக்கிறது. திருச்சி மாவட்டம் சிறுகனூரைச் சேர்ந்த இலக்கியா என்ற இளம்பெண் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக உறவினரான உடையார்பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் வெங்கடேஷ் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த இலக்கியா வெங்கடேஷுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. எவ்வளவோ சொல்லியும் கணவர் திருந்தாததால் மனம் வெறுத்த இலக்கியா தனது குழந்தைகளோடு வீட்டை விட்டு வெளியேறி சிறுகனூரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு வந்துவிட்டார். என்னதான் கணவரை பிரிந்தாலும் மனம் தாங்காத இலக்கியா அவ்வப்போது வெங்கடேஷிடம் இரவல் செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. வெங்கடேஷும் இலக்கியாவை சமாதானம் பேசி வீட்டுக்கு வரவழைக்க முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமையன்று வீட்டருகே உள்ள கடைக்கு செல்வதாக புறப்பட்ட இலக்கியா வீடு திரும்பாததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் என அனைவரது வீடுகளிலும் சென்று தேடியுள்ளனர். இரவு முழுவதும் எங்கு தேடியும் இலக்கியா கிடைக்காததால் அவரது பெற்றோர் பதற்றமடைந்தனர். மறுநாளே சிறுகனூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். ஆனால் போலீசாரோ சரியாக போய் தேடிப்பாருங்கள் என அலட்சியமாக கூறிவிட்டு பொறுப்பை தட்டி கழித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை சற்றும் எதிர்பாராத இலக்கியாவின் பெற்றோர் வேறு வழியின்றி மீண்டும் இலக்கியாவை தேட ஆரம்பித்தனர். ஆனாலும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சனிக்கிழமை காலையில் இலக்கியாவின் வீட்டருகே உள்ள வாய்க்கால் அருகே அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் இருப்பதைக் கண்டு இயற்கை உபாதை கழிக்க சென்றவர்கள் பதறி ஓடியதாக கூறப்படுகிறது. போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டருகே கூட்டம் நிற்பதைக் கண்டு இலக்கியாவின் பெற்றோரும் சென்று பார்த்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சடலமாக கிடந்தது வேறு யாரும் இல்லை, கடைக்கு செல்வதாக புறப்பட்டு மாயமான இலக்கியாதான். பெற்ற மகள் முகம் உப்பி மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வெளியேறி காயங்களோடு சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தாய் தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுதார். இலக்கியா கொலை செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். என் மகளுக்கு நடந்த மேல இனிமே யாருக்குமே நடக்க கூடாதுங்க சார். அது உங்க கையில தான் இருக்கு. இருக்கிற பிள்ளைங்களே நடக்க முடியாது, உங்க கையில தாங்க சார் இருக்கு. சார் இங்கிட்ட எப்படி ஒரு 50 குடும்பம் இருப்போம் சார். 50 குடும்பத்திலேயே பிள்ளைங்க இருக்குங்க சார். இன்னைக்கு இதை லூஸ்ல விட்டுட்டா அந்த 50 பிள்ளைங்களும் வாழ முடியாதோ. கழுத்தில் சாதாரணமாக போட்டு சென்ற துண்டு முடிச்சு போட்ட நிலையில் இருப்பதாகவும் தலையிலும் கால்களிலும் காயம் இருப்பதாகவும் இலக்கியாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். யாரோ அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை இழுத்து வந்து போட்டிருக்கலாம் எனவும் அவர்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தினர். புகார் அளிக்கும் போதே போலீசார் அதனை பெற்றுக்கொண்டு இலக்கியாவை தேடியிருந்தால் ஒருவேளை அவர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கலாம் என்றும் உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். முதற்கட்டமாக இலக்கியாவின் மரணத்தை சந்தேக மரணமாக பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மண்ணச்சநல்லூரில் இருந்து செய்தியாளர் தீனதயாளன்.